வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னாச்சு அப்படின்னா, ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா வீட்டுக்கு கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நெருங்குற சமயத்தில் பிள்ளைகள்லாம் அழுது கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்க சவுண்டு அங்கே வர கேட்கவும், என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு உள்ளே வந்து பார்க்கவும், அவங்க மகளை அழைத்து, ஏம்மா குழந்தைகள்லாம் இப்படி அழுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு, வீட்டில் தண்ணீரே இல்லையே தந்தையே, தாகத்தினால்தான் குழந்தைகள்லாம் அழுகின்றாங்க அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அப்போது வந்து வறட்சியான நேரம், அப்போ அக்கம் பக்கத்தில் கூட தண்ணீர் கூட வாங்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு. அப்படி இருக்கவும் என்ன செய்வதுன்னு தெரியல. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான நாக்கை நீட்டி குழந்தைகளின் வாயில் வைத்து சப்ப சொன்னாங்க. அப்போ குழந்தைகள் என்னாச்சு, தாகம் தீர தீர சுவைத்தாங்க. முபாரக்கான அந்த நாக்கில் புனிதமான நீரை அல்லாஹ் வரவழைத்தான். இதை கண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. கடுமையான கோடைக்காலம், எங்குமே தண்ணீர் இல்லை, அந்த மாதிரி பஞ்சம். குழந்தைகள் தண்ணீர் கேட்டு தாகத்தினால அழுகிறாங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் இல்லாத நிலை. இன்று தண்ணீர் செழிப்பை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளான். இப்போ நம்ம அது தெரியாமல் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதே நம்முடைய சிறு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும், தண்ணீரை எப்படி சிக்கனம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்கணும். ஏனால் தண்ணீருக்கும் நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தண்ணீர் விஷயத்தில் சிக்கனமாக கடைபிடிக்கணும். சுவனத்து இளைஞர்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான நாவிலிருந்து நீரே அல்லாஹ் என்ன ஆக்கியிருக்கான், வெளியாக்கி காட்டியிருக்கான். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு குடும்பத்திற்கு கிடைத்த மாபெரும் பேராகும். அப்போது நம்ம இந்த தண்ணீரை ரொம்ப ரொம்ப சிக்கனமாக சேமிக்கணும் இல்லையா. நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சில பகுதிகளில் நிறையா கொடுத்துருப்பான், சில பகுதிகளில் கொஞ்சமாகவும் கொடுத்துருப்பான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தை விட நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் நாம் வீண் விரயம் செய்கின்றோம். தொழுகைக்காகவும் ஒழு செய்யும் போதும் நம்ம என்ன செய்யணும், தண்ணீரை அனாவசியமாக செலவழிக்காமல் கொஞ்சம் ரொம்பனா அல்லாஹ் வந்து நம்ம தண்ணீரை செலவழிக்க சொல்லலை. ஒழு செய்யும் போது கொஞ்சமாக தான் செலவழிக்க சொல்லியிருக்கான். அதுக்குமே நமக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும். இன்ஷா அல்லாஹ் இதில் அந்த படிப்பினை புரிஞ்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.